பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ் இறைவனுடைய மாபெரும் உதவியால உங்களுடைய மிகப்பெரும் ஆதரவால ஜனவரி மாசத்துடைய முதல் குரூப்புக்கான புக்கிங் ஃபுல் ஆயிருச்சு. இன்னும் பல போன் கால்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால ஜனவரியில அடுத்த குரூப்புக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஜனவரி கடைசி வாரத்துல அடுத்த குரூப்புக்கான புக்கிங் நடந்துட்டு இருக்குது. ரொம்பவே லக்ஸரியான பிரீமியமான 4 ஸ்டார் ஹோட்டல், ஒவ்வொரு வேளையும் 2 வகையான தமிழ்நாடு உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே கூடவே இருந்து வழிகாட்டக்கூடிய இப்படி நம்மளுடைய இந்த உம்ரா இபாதத்தை முழுமையான மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. அரசு உதவி பெறும் பள்ளியில இன்னைக்கு RSS உடைய பயிற்சி நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சங்கிகள் வீடு வீடா போய் ஆயுதங்களை இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீ எல்லாம் இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ, இந்த கோடாரியை வச்சுக்கோ, கத்தியை வச்சுக்கோ, கடப்பாரியை வச்சுக்கோன்னு சொல்லி வீடு வீடா இன்னைக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீ சைனாக்காரன் அப்படின்ற பேரை சொல்லி இந்தியாவை சேர்ந்த திரிபுராவை சேர்ந்த ஒரு படிக்கக்கூடிய இளைஞனை அடிச்சு கத்தியால குத்திய சாவடிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மதவெறி நாளுக்கு நாள் நாடு முழுக்க பரவிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மதவெறியோட ஒரு விதை இன்னைக்கு தமிழ்நாட்டுல விதைக்கிறதுக்கான ஒரு வேலை. அதுவும் மதுரை இந்த கூட்டம் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு டார்கெட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மதுரையில இந்த திருப்பரங்குன்றம், அந்த மலை, தர்கா, இந்த விஷயங்கள் பத்தி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப மதுரையில இருக்கக்கூடிய திருப்பாலை பகுதியை சேர்ந்த ஸ்ரீராம் நல்லமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல், இது ஒரு அரசு உதவி பெறக்கூடிய ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல RSS உடைய பயிற்சி வகுப்புகள் நடக்குது. இந்த விஷயத்தை கேட்டு அந்த பகுதியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள், திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர்கள் எல்லாருமே அந்த இடத்துல போறாங்க. அதாவது என்னன்னா, அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் போகும்போது அந்த வழியா அவங்க கடந்து போகக்கூடிய நேரத்துல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற வாசகம் கேக்குது. என்னடா அது ஜெய் ஸ்ரீராம், நம்ம மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பேர் கேட்டு இருக்கேன். இங்க முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா கேட்டிருப்போம், மீனாட்சி கோயில்ல வரக்கூடிய அந்த அம்பாளுடைய வாசகங்கள் கேட்டிருப்போம். இது என்ன வடக்கு வாசகம் இங்க கேட்டுட்டு இருக்க? அதுவும் ஒரு ஸ்கூல்ல, ஒரு அரசு உதவி பெறக்கூடிய ஸ்கூல்ல இந்த சத்தம் கேக்குதுன்னு சொல்லி அங்க கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நக்கீரன்ல இந்த செய்தியை வெளியிடக்கூடிய நேரத்துல நக்கீரன் எப்படி எழுதுறாங்கன்னா, அங்க ஒரு துப்பாக்கி சுடக்கூடிய சத்தங்கள் கேட்டது, ஜெய் ஸ்ரீராம் சத்தங்கள் ஒரு பக்கமும், துப்பாக்கி பயிற்சி எடுக்கிற மாதிரி துப்பாக்கி சுடக்கூடிய சத்தங்கள் ஒரு பக்கம் கேட்டது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த செய்தியை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள், திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர்கள் எல்லாமே என்ன நடக்குதுன்னு அங்க இருந்து பார்க்க வராங்க. அப்ப அந்த இடத்துல 2 பசங்க கையில கம்போட சிலம்பத்தோட நின்றுட்டு இருக்கிறானுங்க. தம்பி இங்க என்னப்பா நடக்குது அப்படிங்கும் போது ஒரு மாதிரி தயங்குறானுங்க, சொல்றதுக்கு பயப்படுறானுங்க. இல்லப்பா சொல்லுப்பா, யோகா நடக்குது அப்படிங்கிறாங்க. யோகா நடக்குது, யோகா கிளாஸ் அப்படிங்கிற பேர்ல RSS உடைய பயிற்சி வகுப்பு அங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது நடத்துறது யார் தம்பி, எந்த அமைப்பு சார்ந்து இது நடக்குது அப்படின்னு கேட்கும்போது தயங்கி ஒரு பையன் RSS நடத்துது அப்படிங்கிறான். அப்போ இன்னொரு பையன் இல்ல சேவா பாரத் நடத்துது அப்படிங்கிறான். அப்ப இந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த தோழர் சொல்றாரு, எப்ப RSS சேவா பாரத் ரெண்டும் ஒண்ணுதானப்பா, சரி இதுல என்ன நடக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி யோகா எல்லாமே சொல்லிதான். இல்லப்பா பயப்படாதப்பா, என் பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்கலான்றதுக்காக நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுக்கே தெரியாம ஒரு வீடியோவுமே எடுக்கிறாரு, வீடியோ பதிவும் செய்யறாரு. அவர் அந்த வீடியோ சொல்லும் போது இது RSS பயிற்சி நடக்குது, 3 நாள் கேம்ப் நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் நடக்க இருக்குது, 2 நாள் நடந்துச்சு, இன்னும் ஒரு நாள் கேம்ப், மொத்தம் 3 நாள் பயிற்சி வகுப்பு நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறினதுக்கு பிறகு பல அமைப்புகளை சேர்ந்த தோழர்கள் வரும்போது அங்க போலீஸ் இருக்கிறாங்க. ஆக்சுவலா போலீஸோடைய பெர்மிஷனோட தான் அந்த இடத்துல நடந்திருக்குது. இப்படி ஒரு அரசு உதவி பெறக்கூடிய ஒரு பள்ளியில RSS உடைய பயிற்சி வகுப்பு நடத்தக்கூடாது. இதுக்கு முன்னாடி தனியார் பள்ளிகளை நடத்தும் போதே பெரிய அளவுல எதிர்ப்புகள் உருவாச்சு. ஏன்னா RSS அப்படிங்கிறது இது பிற மதத்துக்கு எதிராக அவங்க ஒரு விஷம கருத்துக்களை பரப்புவாங்க, அடுத்த மதத்தை சேர்ந்தவங்க நமக்கு எதிரி, இந்த இந்தியான்றது இந்துக்களின் நாடு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சித்தாந்தத்தை வளர்க்கிறவங்க, இதனால அடுத்த மதத்தின் மேல ஒரு வெறுப்பு விதைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். அந்த வெறுப்பு தான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல பல இடங்கள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடக்குது. ஒரு இஸ்லாமியன் மாட்டுக்கறி சாப்பிட்டான்ற பேர்ல அடிக்கப்படுது, ஹிஜாபு போட்டு போனான்றதுக்காக ஒரு மாணவி துன்புறுத்தப்படுறா. இது மாதிரியான பிரச்சனை எல்லாமே இந்த சித்தாந்தத்தை விதைக்கப்பட்டதோட விளைவுதான். அப்ப தனியார் பள்ளிகள்லயே இந்த பயிற்சி நடத்தும் போது பெரிய அளவுல எதிர்ப்பு இருந்த நேரத்துல இன்னைக்கு ஒரு அரசு உதவி பெறக்கூடிய ஒரு பள்ளி, அதுவும் இது ஆசிரியர் பயிற்சிக்கான பள்ளி, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மட்டும் இல்லாம அங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் அந்த பள்ளியில நடந்துட்டு இருக்குது. அப்போ இப்பேற்பட்ட ஸ்கூல்ல இது மாதிரி நடக்குது அப்படின்னா இப்போ இங்க படிக்கக்கூடிய மாணவன் சக மாணவன் என்ன கண்ணோட்டத்துல பார்ப்பான்? அவன் கூட ஒரு கிறிஸ்தவ மாணவனோ ஒரு இஸ்லாமிய மாணவனோ அவன் கூட பழகிறான் அப்படின்னா அவனை ஒரு எதிரியான ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்போம். ஏன்னா RSSல இருந்து வெளிவந்த பல தோழர்கள், கேரளாவோட சுதீஷ் மின்னியா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபலமான பேச்சாளர், சமூக செயற்பாட்டாளர் தோழர் சத்யபிரபு பல இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு, RSSல எந்த அளவுக்கு மத வெண்மத்தை விதைக்கப்படும், நான் ஒருத்தன் என் கையாலாச்சும் ஒரு 10 மசூதி அடிச்சு உடைச்சிட்டு போயிடணும் அப்படின்ற அளவுக்கு அங்க விஷமங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சத்யபிரபு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அப்ப இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது
இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஒரு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில எப்படி நடக்குது, அதுவும் போலீஸோட பாதுகாப்பு, போலீஸோட அனுமதி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அங்க கேள்வி கேட்கிற நேரத்துல போலீஸ் வந்து இது சாக்கு போக்கு சொல்ல பாக்குறாங்க. மதுரையை சேர்ந்த ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இல்ல யோகா தான் நடக்குது, வேற ஒண்ணு அங்க நடக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் அதுக்கு சாக்கு போக்கு சொல்றாங்க. இந்த விஷயம் நடந்திருக்க நேரத்துல அந்த ஏரியாவை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த இந்து முன்னணி RSS சேர்ந்தவங்க அவங்க வந்துட்டாங்க. வந்து இது ஒரு சலசலப்பு ஏற்பட்ட பிறகு அந்த பாஜக RSS சேர்ந்தவங்க ஸ்கூல் உள்ள போறாங்க, அவங்க உள்ள போறாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்களோ திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களோ உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க போனா போலீஸ் அவங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்கள மட்டும் ஏங்க அலோவ் பண்றீங்கன்னு கேட்கும்போது இல்ல அவங்க ஸ்கூலோட நிர்வாகிகள், ஸ்கூலோட மெம்பர் அவங்க அப்படி சொல்லி பல சாக்கு போக சொல்றாங்க. இந்த ஒட்டுமொத்த செய்தியுமே பதிவு செய்யக்கூடிய நக்கீரனுடைய நிருபர்களுமே உள்ள அனுமதிக்கப்படல. அப்ப மதுரையில இந்த மாதிரி காவல்துறைக்குள்ளே சில கருப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இன்னைக்கு பெரிய அளவுல உருவாகி இருக்குது. ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் ஃபர்ஸ்ட் எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, அங்க காலங்காலமா சிக்கன் தர்காவில் ஆடு மாடுகள் அறுத்து அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒருத்தர் ஆடு கொண்டு போகும்போது ஒரு போலீஸ் தான் அதை தடுத்து நிறுத்தி அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அந்த ஒரு போலீஸ் செஞ்ச ஒரு வேலையால தான் இது இவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறிச்சு. அப்போ மதுரையில இது மாதிரியான மதுரையில பொதுவாக காவல்துறையில ஒரு சிலர் இது மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் மக்களுடைய பாதுகாப்புக்காக நாள் முழுக்க நேரம் பகல பார்க்காம இப்படி பாடுபட்டாலும் காவல்துறைக்குள்ளேயே சில இந்த சங்கி சித்தாந்தம் கொண்ட ஒரு சிலர் இருக்கிறாங்க. இது திராவிட மாடலுடைய ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு மதுரையில பெரிய அளவுல முன்வைக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா எச்ராஜா மாதிரியானவங்க இந்த மதுரையை நாங்க அயோத்தியா மாத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பிரச்சாரங்கள். அதுக்கடுத்து இந்து அறநிலையத்துறை கோயிலை அவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, கோயிலை எங்களுடைய கண்ட்ரோல்ல கொடுத்துருங்க, சங்கிகளுடைய கண்ட்ரோல்ல கொடுத்துங்க அப்படின்னு பிரச்சனை பண்றதுல இந்த மதுரையை தான் இவங்க டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு அங்க திருப்பாலையில என்ன நடக்குதுன்னா, இந்த திருப்பாலை அப்படிங்கிறது இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், கோணார்கள், தலித்துகள் எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு இடம். அங்க வந்து பொங்கல் விழாவை கூட ஒரு சமத்துவ பொங்கல் அப்படின்றது காலங்காலமா கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம். ஆனா இதை எப்படியாவது மாத்தணுங்கிறதுக்காக அங்க சமீபத்துல RSS சார்பில் என்ன பண்ணாங்க, இந்து பொங்கல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. பொங்கல்ன்றது ஒரு தமிழர் திருநாள், தமிழர்களுக்கான ஒரு திருநாள். அதை சமத்துவ பொங்கல் கொண்டாடுற இடத்துல நாங்க இந்துக்களின் பொங்கல் கொண்டாடுறோம், ஒரு பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. அந்த பொங்கல் விழாவுக்கு ஒரு ஊர்வலம் போறாங்க. பல பாஜக சேர்ந்தவர்கள், பல சங்கி அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஊர்வலம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மேல கல்ல வீசின சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. அப்ப இந்த இடத்தை நோக்கி பல நாளாவே இங்க ஏதாவது ஒரு மத வெறுப்பை பரப்பிடணும், ஒரு வன்முறை காரியத்தில் ஈடுபட்டுறோம்னு சொல்லி பல விஷயம் இங்க நடக்கிறதாலதான் இந்த அளவுக்கு அந்த களத்துல போய் அங்க தோழர்கள் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மதுரை ஒரு கோவில்கள் நிறைஞ்ச, எல்லா வழிபாட்டு தலங்கள் நிறைஞ்ச ஒரு ஆன்மீக பூமியா இருக்கும் நேரத்துல அந்த ஆன்மீக பூமி உத்தரப்பிரதேசம் மாதிரி நம்ம மாத்திரணும். அப்படி அந்த உத்தரப்பிரதேசம் மாதிரி மாத்தினா மட்டுமே நம்மளால இங்க தாமரையை மலர வைக்க முடியுங்கிறதுக்காக பல்வேறுபட்ட திட்டங்கள் செஞ்சிட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு ஒரு RSS உடைய பயிற்சி வகுப்பு ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில அது நடந்திருக்கிறதால மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி போயிருக்கு. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல இப்போ டீச்சர்ஸ் ட்ரைனிங் அந்த ஸ்கூல்ல கொடுக்கப்படுது. இப்போ அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர்கிட்ட எல்லா மாணவர்களும் படிப்பாங்க இல்லையா? அப்ப இது மாதிரியான மாணவர்கள் படிக்கும் போது அந்த மாணவர்களுக்கு என்ன மார்க் போடுவாரு? இப்படி மதவெறுப்பு கண்ணோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மற்ற மத மாணவர்களுக்கு அவர் என்ன மார்க் போடுவாரு? இப்படி பல பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்கிறதால இது மாதிரி மத துவேஷங்களை விதைக்கக்கூடிய இது மாதிரியான RSS நிகழ்ச்சிகள் அரசு பள்ளிகள்ல நடக்கக்கூடாது. இது மாதிரி காவல்துறையோட அனுமதியோட செயல்படுதுன்னா இந்த காவல்துறையோட விஷயத்துல தமிழ்நாடு அரசு ரொம்பவே கண்டிப்போட செயல்படணும். ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் செய்யற விஷயம் ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே தமிழ்நாடு அரசுக்குமே பெரிய அளவுல ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதால இன்னைக்கு மக்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் ஏன் இந்த அளவுக்கு களத்துல போய் அந்த அளவுக்கு போய் எதிர்க்கிறாங்கன்னா, இவங்க எப்படியாவது இந்த மத வெண்மத்தை இங்க விதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கீங்களா? உத்தரப்பிரதேசத்துல கிறிஸ்துமஸ் நாள் அன்னைக்கு பல இடங்களில் தாக்குதல் நடந்த தனி விஷயம். ஒரு சில வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க வாரணாசிக்கு போறாங்க. ஒரு டூரிஸ்டா ஒரு சுற்றுலா பயணியா அங்க போறாங்க. அப்போ வாரணாசியில எல்லாரும் குளிக்கிறாங்களே, நம்மளும் குளிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த குளத்துல குளிக்கிறாங்க. குளிக்கக்கூடிய நேரத்துல அந்த ஆற்றுல குளிக்கக்கூடிய நேரத்துல அன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாளுங்கிறதால அந்த கிறிஸ்துமஸ் சாண்டா கிளாஸ் பொம்மை இதெல்லாம் போட்டுக்கிட்டே கூடாங்க. ஏன்னா நீ கிறிஸ்துமஸ் அவனுக்கு அவங்க கிறிஸ்டினோ எதுவும் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள் எல்லாரும் அந்த கிறிஸ்துமஸ் தொப்பி போடுவாங்க, அவங்களும் தொப்பி போட்டுக்கிறாங்க. சரி, அந்த பக்கமா போகும்போது எல்லாம் அந்த ஆத்துல குளிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களும் அந்த ஆத்துல குளிக்கிறாங்க. அப்படி குளிக்கும் போது சில சங்கிகள் அவங்கள வந்து தாக்குதல் நடத்துறான். எப்படி நீங்க வந்து குளிக்கலாம், இது வந்து புனித நதி, நீ எப்படி இங்க வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பிரச்சனைகள் வெளிநாட்டவர்கள் மேல ஏற்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது வெளிநாட்டுல நம்ம இந்தியாவை சேர்ந்த எத்தனையோ பேர் வெளிநாடுகள் இருக்கும்போது அப்ப அவங்கள அவன் தாக்குதலை செய்வான். இது எவ்வளவு பெரிய ஒரு வன்முறைக்கான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இவங்க தாக்குதல் நடக்கிறது காரணம் என்னன்னா, அவன் தலையில கிறிஸ்துமஸ்க்கான அந்த தொப்பி போட்டிருந்தான், அதனாலதான் அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கான காரணம்
அவன் கிறிஸ்துமஸ் தொப்பியை போட்டு இங்க குளிச்சான் அப்படிங்கறதால இப்ப ஏற்பட்ட தாக்குதல் ஒரு பக்கம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்னைக்கு மாலையில இருந்து ஒரு வீடியோ பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு. உத்தரப்பிரதேசோட காசியாபாத்தோட பகுதிகளில் பல சங்கிகள் வீடு விடா போறானுங்க. வீடு விடா போய் பல ஆயுதங்கள், கோடாரி மாதிரி ஒரு ஆயுதம் இருக்குது, சூலாயுதம் மாதிரி ஒரு ஆயுதம் இருக்குது, கத்தி எடுத்துட்டு போறாங்க, கடப்பார மாதிரி கொண்டு போறானுங்க. வீடு விடா போய் அந்த ஆயுதங்களை கொடுக்குறானுங்க. ஆயுதங்களை கொடுத்துட்டு இந்த மாதிரி பங்களாதேஷ்காரன் வருவான், அவன் அப்படி பண்ணணும் இப்படி பண்ண என்னன்னோ இந்தியில பேசுறானுங்க. ஒவ்வொரு ஆயுதமா கொடுக்குறான், அவனை செலக்ட் பண்ண சொல்றான். அதுல ஒரு ஆளு அந்த ஆயுதத்தை எடுக்கிறாரு. ஆயுதம் எடுத்தது ஜெய் ஸ்ரீராம் போலோ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஒரு வன்முறைக்கான ஒரு விஷயத்த. அப்ப இப்படி வீடு விடா போய் ஆயுதங்களை போய் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். இப்ப இன்னைக்கே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, இந்த சின்ன பசங்க ரீல்ஸ் போட்டு ஒரு இந்திக்காரனை அடிச்சுட்டான் வெட்டிட்டான் அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்த தமிழர்களுமே அதுக்கு நீங்க நம்ம எதிராக தான் நின்றுட்டு இருக்கிறோம். அந்த வன்முறை நம்ம ஒருபோதும் ஆதரிக்கல. அந்த இடத்துல நம்ம காவல்துறைக்கு அவ்வளோ நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த கலாச்சாரம், ஆயுத கலாச்சாரமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோரிக்கைகள் முன்வைக்கிறோம். இங்க அவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனா உத்தரப்பிரதேசல ரொம்ப கேஷுவலா ஆயுதங்களை கொண்டு போய் வீடு வீடா போய் கொடுக்குறான். அதுக்கு எதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாத அளவுக்கு இவ்வளவு மோசமான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இதே உத்தரப்பிரதேசம் தான். ஏன்னா உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு உருப்படாத பிரதேசமா மாறி போயிருக்குது. ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணு, அவங்க நர்சிங் ஸ்டூடெண்ட், அவங்களுடைய பிறந்தநாள் விழாவை ஒரு கஃபேல கொண்டாட ஆசைப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி ஒரு கஃபேல பிறந்தநாள் விழா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது பல சங்கிகள் குரூப்பா வந்து போலோ ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லி அங்க இருந்து ஒட்டுமொத்த மாணவர்களையுமே அடிக்கிறாங்க. இந்த பேட்டை படத்துல விஜய் சேதுபதி ஒரு கிளப் உள்ள போய் எல்லாரையும் போட்டு அடிப்பாரு பாருங்க, இந்த லவர்ஸ் டே அன்னைக்கு கொண்டாடுறவங்க எல்லாரும் அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சி. சங்கிகள் போய் அந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு அடிச்சானுங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க லவ் ஜிஹாது நடக்குது, அந்த பொண்ணு இந்து பொண்ணு, முஸ்லிம் பசங்க வந்து லவ் ஜிஹாது பண்றானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லி கடுமையான தாக்குதல் அந்த இடத்துல நடத்தி இருக்கிறானுங்க. அதுக்கப்புறமா விசாரணையில அந்த சம்பந்தப்பட்ட மாணவி, நர்சிங் மாணவி, அவங்க அதுக்கடுத்து வெளியில வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு பிறந்த நாளுங்க, என்னோட கூட படிக்கக்கூடிய சக நண்பர்கள் எல்லாமே நான் இன்வைட் பண்ணேன், பல நண்பர்கள் இன்வைட் பண்ணேன், அதுல 2 பேர் முஸ்லீம், நான் தான் அவங்களை கூப்பிட்டு இருந்தேன். அப்ப என் விருப்பப்படி 2 இஸ்லாமிய பல மதத்தை சேர்ந்த நண்பர்கள் வரும்போது, இந்துக்கள் எல்லாரும் வரும்போது அதுல 2 முஸ்லீம்கள் நான் தான் இன்வைட் பண்ணேன். ஆனா இவங்க இதை வச்சு ஒரு லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இது மாதிரியான வன்முறை காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சக இந்துவையே தாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு அந்த இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு அந்த அளவுக்கு இன்னைக்கு வேரூன்றி போச்சு. இன்னொரு பக்கம் உத்தரகாண்ட் சைட்ல போய் பார்த்தோம்னா, உத்தரகாண்ட்ல டோராடுன்னு நினைக்கிற அந்த ஊர் பேரு, உத்தரகாண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அங்க ஒருத்தர் அவரு காய்கறி மார்க்கெட் வாங்குறதுக்கு எதுக்கோ மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து ஏஞ்சல் சக்மா அவருடைய பேரு. அவர் 24 வயசு பையன், MBA ஸ்டூடெண்ட். அவரு மார்க்கெட் போயிருக்கக்கூடிய நேரத்துல அந்த பகுதியை சேர்ந்த பல சங்கிகள் வந்து, டேய் நீ சைனாக்காரன், நீ மோமோ அப்படின்னு சொல்லி அவன் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. நீ நேபாளியா, நீ சைனாக்காரனா, நீ மோமோவா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை போட்டு கடுமையான முறையில தாக்குதல் நடத்தி இருக்கிறானுங்க. மோமோ அப்படின்னா சங்கிகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க. இஸ்லாமியர்களை அடிக்கும் போது நீ மியாவா அப்படிம்பாங்க. மியாவுனா நீ பங்களாதேஷை சேர்ந்த முஸ்லீமா அப்படின்றது அர்த்தம். இந்த மோமோ அப்படின்னா சைனாவை சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லி அடிக்கிறது. அந்த அவனை போட்டு கடுமையான தாக்குதல் நடத்திருக்கான். அடிக்கும் போதெல்லாம் அந்த பையன், அந்த 24 வயசு இருக்கக்கூடிய MBA ஸ்டூடெண்ட் சொல்றான், நான் ஒரு இந்தியன், என்ன அடிக்காதீங்க, நான் திரிபுராவை சேர்ந்தவன். ஏன்னா திரிபுரா, மணிப்பூர் இவங்களுடைய முக வாக்குங்கிறது சைனா மாதிரி தான் இருக்கும். எல்லாம் அந்த வடகிழக்கு மாநிலம் இல்லையா, அந்த சைனா மாதிரியா அவங்களுடைய முக அமைப்பு அப்படி இருக்கிறதால இவனை சைனாக்காரன் நினைச்சாட்டிருக்கான். சரி, அவன் சைனாக்காரனே இருந்து போறானே, சைனாக்காரன் எப்படி இங்க வந்தான்? இந்திய அரசுடைய அனுமதி பெற்று தானே உள்ள வரப்போறான். அவனை எதுக்கு நீ தாக்குற? அப்போ ஒரு இந்தியனையே நீ சைனாக்காரன் மோமோ அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் அவனை போட்டு தாக்கி இருக்கிறானுங்க. ஏங்க அடிக்காதீங்க, நான் ஒரு இந்தியன் தாங்க, என்னுடைய ப்ரூஃப், என்னோட ஐடென்டிட்டி வேணா காட்டுறாங்கன்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சிரான், கதறான். ஒரு கட்டத்தில் அவனை போட்டு கடுமையான முறையில தாக்கி அவனுடைய உடம்புடைய பல இடங்கள்ல கத்தியை போட்டு குத்துனதுல கடைசியில அவன் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலன்றி அந்த பையன் இறந்தே போயிட்டான். ஒரு மாணவன் அவன் இன்னைக்கு இறந்தே போயிருக்கிறான். அப்ப இவ்வளவு பெரிய மத வன்முறைகள் இன்னைக்கு நாடு முழுக்க. நீ அடுத்த மதத்தை சேர்ந்தவனா நான் உன் மேல தாக்குதல் நடத்துவோம், நீ அடுத்த நாட்டை சேர்ந்தவனா நான் உன் மேல தாக்குதல் நடத்துவோம், நீ அடுத்த மத பண்டிகையை கொண்டாடுவியா உன் மேல தாக்குதல் நடத்துவோம். ஏன்னா நாங்க இந்து ராஷ்டிராவை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய சங்கி ராஷ்டிராவை தான் இவங்க இந்து ராஷ்டிரான்ற ஒரு பெயர் வச்சிட்டு இருக்காங்க. இந்து மதத்திற்கோ இந்துக்களுக்கோ இவங்களுக்கோ துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது. அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க மத வெறி கொண்ட, மத வன்முறை கொண்ட ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் செஞ்சு இன்னைக்கு சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் எங்கேயோ வடமாநிலங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்துல கேரளாவில் நடந்தது. கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் போது அந்த ஸ்கூல்ல போய் அங்க இருக்கக்கூடிய RSS சேர்ந்த குண்டர்கள் அந்த ஸ்கூல் மேல போய் தாக்குதல் நடத்தி அவ்வளவு பெரிய பிரச்சனை அடிதடி செஞ்சாங்க. அதை பார்த்து கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனே சொன்னாரு, எங்கேயோ நடந்த பிரச்சனை இன்னைக்கு கேரளா வரைக்கும் வந்துருச்சு, இதனால தாங்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆதங்கப்பட்டு சொன்னாரு.
ஆனா அந்த வெறுப்புடைய ஒரு விதை இன்னைக்கு தமிழ்நாட்டுல மதுரை வரைக்கும் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. அதுவும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல RSS உடைய சாகா வகுப்புகள், அந்த இடத்துல ஆசிரியர் பயிற்சி நடக்கக்கூடிய இடங்கள்ல இது மாதிரியான வகுப்புகள், அங்க துப்பாக்கி சூட பயிற்சி கொடுக்குறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன் வந்துட்டு இருக்கிறதால இது மாதிரியான வெறுப்புக்கு எங்கேயுமே இடம் கொடுக்க கூடாது. இங்க பள்ளி படிக்கக்கூடிய இடங்கள்ல எந்த ஒரு மத வெறுப்பையுமே திணிக்கிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு கல்வித்துறையை நோக்கியும் தமிழ்நாடு அரசை நோக்கியும் மக்கள் மிக பெரிய அளவுல இந்த கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து போலீஸே அனுமதி கொடுத்தாலும் போலீஸ் இடத்துல இந்த கருப்பாடுகள் இருந்தா அதையும் முதலமைச்சர் அதுக்கான முறையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில இருந்து கண்டனங்களையும் கோரிக்கையும் இன்னைக்கு அரசு நோக்கி பெரிய அளவுல எழுந்துட்டு இருக்குது. அதனால நம்ம விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது மாதிரியான ஒரு மதவெறி கொண்ட கூட்டத்துல, ஏன்னா மதத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி இந்த மக்கள் இன்னைக்கு போய் மக்களை ஒரு வன்முறை பாதையில அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு நம்ம பகுத்தறிவு சிந்தனையோட இருக்கிறோம்னா, இப்ப இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு 4 பசங்க ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞரை போட்டு வெட்டியா பார்த்து அராஜகம் பண்ணானுங்க. இன்னைக்கு அந்த வட மாநிலத்தை சேர்ந்த அந்த பையன் அவன் குடும்பம், நாங்க எங்க சொந்த ஊருக்கே போயிடுறோங்க, எங்க ஊர்ல சிகிச்சை அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது, ஆனா பரவாயில்ல உயிர் தப்பிச்சா போதும் நாங்க அங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் ஒரு மாநிலம். அந்த வந்தாரை வாழ வைக்கும் ஒரு மாநிலத்துல இருந்து இன்னைக்கு ஒருத்தன் உயிருக்கு பயந்து போறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான ஒரு விஷயம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு வன்முறை செயல் இங்க நடந்திருக்கும் போது ஒட்டுமொத்த தமிழர்களுமே அதுக்கு எதிராக தான் நிக்கிறோம். அந்த வன்முறைக்கு எதிராக தான் இன்னைக்கு நம்ம தமிழர்கள் நின்றுட்டு இருக்கிறோம். எந்த ஒரு தமிழனுமே அந்த வன்முறை காரியத்தை ஆதரிக்கல. இங்க ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசு அந்த வன்முறைக்கு துணையா போல, அங்க முறையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கை. அப்ப தமிழர்களுடைய பண்பாடு இந்த அந்த மதவரிக்கு அந்த ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட அராஜகம் செஞ்சானா அதுக்கு எதிராக அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு நம்ம இன்னைக்கு அது ஆக்ஷன் எடுக்கிறது அளவுக்கு மக்களுடைய கோரிக்கை இருந்துட்டு இருக்கு. ஆனா வட மாநிலங்களை கொஞ்சம் போய் பாருங்க, மனசாட்சியே இல்லாம ஒரு இஸ்லாமியன் நடுரோட்ல போட்டு அடிப்பான், ஒரு கர்ப்பிணியோட வயிற்றை கிழிச்சக்கூடிய அராஜகங்கள் அங்க நடந்துட்டு இருக்கும், 3 வயசு பச்சை பிள்ளையை தரையில போட்டு அடிக்கக்கூடிய அராஜகம் நடக்கும், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் போது உள்ள புந்து தாக்குதல் நடத்துறான், ஒரு திரிபுராவை சேர்ந்தவன சைனாக்காரன் சொல்லி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறான். இப்பேற்பட்ட வன்முறைகள் எல்லாம் நடக்கும் போது வடமாநில மக்கள் வாய மூடி அமைதியா தான் இருக்கிறாங்க. பெரிய அளவுல அங்க கண்டன கோஷங்களோ இது மாதிரியான வன்முறையை நான் கண்டிக்கிறேன், இது மாதிரியான வன்முறைகளுக்கு இங்க இடம் கொடுக்க கூடாது, இந்த இந்தியா எல்லாருக்குமான ஒரு இந்தியா தானே அப்படின்னு சொல்லி அங்க பெரிய அளவிலான கோரிக்கைகளும் குரல்களும் இல்லாததாலதான் இன்னைக்கு வட மாநிலம் முழுக்கவே ஒரு வன்முறை மாநிலமா இன்னைக்கு மாறிட்டு போயிருக்குது. ஆனா இந்த தமிழ்நாடு அவ்வளவு ஒரு பக்குவப்பட்ட ஒரு பகுத்தறிவு நிறைஞ்ச மாநிலம்ங்கிறதாலதான் இந்த 4 அறவேக்காடு நாய்ங்க பண்ண அந்த வன்முறையை ஒட்டுமொத்த தமிழர்களுமே இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய பகுத்தறிவு பண்பு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதால இதை எப்படியாவது சிதைச்சா மட்டும்தான் இங்க தாமரை ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக இங்க பல்வேறு கட்ட பயிற்சிகளும் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளும் நடிகர்கள் மூலமா பல்வேறு பிராமி வழியா உள்ள வரதும் பல சூழ்ச்சிகள் இங்க நடந்துட்டு இருக்கிறதால இந்த எந்த ஒரு சூழ்ச்சிக்குமே இடம் கொடுக்காம உரிய கண்டிப்போட அரசு சார்பில் இருந்து காவல்துறை சார்பில் இருந்து உரிய கண்டிப்போட செயல்படணும். தமிழ்நாடு மக்களும் இன்னும் அதிகமா நம்ம பகுத்தறிவோட இன்னும் பெரிய விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலத்தோட கட்டாயம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.